பிரேசலா தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15:1 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க ஏதோ ஒரு காரியத்துல பயந்து போயிருக்கலாம். இந்த உலகத்துல நடக்கிற யுத்தத்தின் நிமித்தம் பயந்து போயிருக்கலாம். குடும்பத்துல நடக்கிற வாழ்க்கை நிமித்தம் பயந்து போயிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பயந்து போயிருக்கலாம். பிள்ளைகளோட படிப்பை குறித்து பயந்து போயிருக்கலாம். உங்களுடைய கணவனை குறித்து, மனைவியை குறித்து, இல்ல உற்றார் உறவினர்களை குறித்து, இல்ல நீங்க போற ஸ்தலங்களை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்து போயிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நிச்சயம் அவர் சொன்னாரா இருந்தால் அவர் உங்களுக்கு நிச்சயமா இருப்பார். ஏன்னா அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்கு உரைத்து அவர் மறந்து போற தேவன் அல்ல, இல்லையா? அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நியாயாதிபதி. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்மளுடைய நீதியின்படியே அவருக்கு பிரியமா காரியங்களை நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய நீதியின்படி அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேணாம். இந்த காரியங்கள் நடந்ததுக்கு பின்பதுக்கு அப்புறம் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவரு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிற சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருப்பார். அவர் கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பார். நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தரை விசுவாசிங்க. விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களே, அற்புதங்களை செய்ய தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர். நம்ம சராசரி ஒரு மனுஷனை பார்த்து இந்த வார்த்தையை கொடுக்கிறாருன்னா நம்ம அவர் கண்களை எவ்வளவு விசேஷிக்கப்பட்டவர்கள், எவ்வளவு நேசிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறன்னு யார் சொல்ல முடியும்? உங்க கணவன் சொல்ல முடியுமா? உங்க மனைவி சொல்ல முடியுமா? உங்க பிள்ளைகள் சொல்ல முடியுமா? நீங்க போற ஸ்தலங்கள்ல இருந்து யாராவது சொல்ல முடியுமா? இல்ல ஒரு அதிகாரி சொல்ல முடியுமா? நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன்னு சொல்ல யாரும் சொல்ல முடியாது. ஆனா தேவனுக்கு தான் சொல்லக்கூடிய அதிகாரமும், அவருக்கு தான் அந்த ஒரு வல்லமை இருக்குது. அவருக்கு தான் எல்லா அத்தாரிட்டியும், எல்லா பவரும் அவருக்கு தான் இருக்குது. அதனால தேவ பிள்ளைகளை நீங்க விசுவாசிங்க. இது தேவன் கொடுத்த வார்த்தை. நான் சுயமாய் பேசல. வேதத்தில் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். என்னுடைய காரியங்கள், தேவனுடைய இருக்க அதிசயங்களை சில ஆட்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஏன் நீங்க பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தேவன் எப்படி ஒரு வாக்கு தந்தத்தை வைத்திருக்கிறார், நமக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருப்பேன் என்று மறந்து போயிருக்கலாம். இப்ப இதை நினைப்பூட்டுறதுக்காக தேவன் ஏன் என்னை உண்டாக்கி இருக்க கூடாது, ஏன் இந்த வீடியோத்தை போட பண்ணிருக்க கூடாது? ஆனா பயப்படாத பிள்ளைகளை, எந்த காரியத்தை கொடுத்து கலங்காது. யுத்தங்களை குறித்து, பஞ்சங்களை குறித்து, வறுமைகளை குறித்து, பணம் இல்லாமையை குறித்து, உணவு இல்லாமையை குறித்து, பிரச்சனைகளை குறித்து பயப்படாது. உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் உங்க பட்சத்துல இருக்கிற. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தரை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா தேவ பிள்ளைகளை, சொல்லப்பட்ட வசனத்துக்காக நம்ம சிறிய ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல இருந்தே கண்களை மூடும். ஆமா தகப்பனே, நன்றி ராஜா. தகப்பனே, ஆபிரகாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தகப்பனே, ஆபிரகாமுக்கு நீங்க தரிசனத்திலே உண்டாகி, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிற சொன்ன தேவன், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கண்டு விசுவாசிக்கிறோட காணாமல் விசுவாசிக்கிறோம் பாக்கியமான சொன்னீங்க ஆண்டவரே. ஆமாப்பா தகப்பனே, நாங்கள் விசுவாசத்துல ஒரு விசுவாசமுள்ள ஒரு சந்ததியா எழும்ப எங்களை நீங்க தகப்பனை தேற்றுகிறதுக்காக நன்றி ராஜா. தகப்பனை, விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடும் சொன்னீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசித்து உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆமாப்பா, விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தின் வசனத்துக்காக கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்குன்னு சொன்னவரே. ஆமாப்பா, இந்த வீடியோ பாக்குற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, நீ கேடகமும் மகா பெரிய பலனுமா இருந்து அவர்கள் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. ஆசீர்வதிப்பீராக, எல்லைகளை பெரிதாக்குவீராக. தகப்பனே, நீ வாக்கு தந்தம் கொடுத்த வாக்கு மாறாதவர் ஆண்டவர். வாக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவர். அதை நான் விசுவாசிக்கிறேன். பார்க்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் விசுவாசிப்பார்களாக. ஆமாப்பா, அந்த விசுவாசமே எங்களை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்காண்டர். நாங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வார்த்தையை, உண்மையை, உங்களுடைய அற்புதங்களை விசுவாசித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால அப்பா, உங்களுடைய அற்புத கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜீவிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.